சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் ஆக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். லா 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 சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த ஜெபம் செய்வோம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கர்த்தாவே, நாங்கள் எங்களுடைய இல்லங்களிலிருந்து உம்மை நோக்கி பார்க்கும்படியாக இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு அமைத்து தந்தீர். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடி வருகிறீர்களோ அவர்கள் மத்தியில் இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த நேரத்திலும் கர்த்தாவே, திருச்சுவின் பிள்ளைகளாக நாங்கள் எங்களுடைய இல்லங்களில் கூடியிருந்து உம்முடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். ஆண்டவர், நீர் முற்றிலுமாக எங்களை ஆளுகை செய்வீராக. இந்த ஆராதனையும் உம்முடைய கரத்தில் தருகின்றோம். பாடல் வழியாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு அதன்படி எங்களுக்கு நடக்க உதவி செய்வீராக. இந்த ஆராதனையில் கலந்து கொள்கின்ற ஒவ்வொரு திருச்சியின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இந்த ஆராதனையின் தொடக்கம் முதல் முடிவரை உம்முடைய நீங்காத பிரசன்னம் வழிநடத்திலும் இருக்க வேண்டும் என்று அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமுண்டாகும்படி நாம் யாவரும் இணைந்து பாமாலை எண் 267 போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். பாமாலை எண் 267. போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும், பானோர் கூடி பாடவும் இன்பமாய் பாரிலேயும் நாம சங்கீர்த்தனம் செய்ய மாந்தர் யாரும் வரும் ஆனந்தமாய். நேசமேய்ப்பன் கரத்தில் ஏந்துமாறு இயேசுநாதர் நம்மையும் தாங்குவார். போற்றும் போற்றும் தேவகுமாரனை போற்றும், பாதுகாத்து நித்தமும் போஷிப்பார். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும், பாவம் போக்க பாரினில் ஜென்மித்தார். பாடுபட்டு பிராணதியாகமும் செய்ய
செய்து வானலோக வாசலை திறந்தார். மாதத்தாவே ஸ்தோத்திரம் என்றும் என்றும் வாழ்க வாழ்க ஜெகத்து ரட்சகா. அருள்நாதா மாசருகா பரஞ்சோதி வல்ல நாதா கருணை நாயகா. காலை ஆராதனை ஜெப ஒழுங்கு. ஜெப புத்தகத்தில் பக்கம் எண் 1. துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடி நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலக்கம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய வசனத்துக்கு செவி கொடாமற்று போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. நமக்கு பாவமில்லை என்போம் என்றால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளை, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவமன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவீனமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலுள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களால் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுமன்றி அவருடைய திருக்கரத்தினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாப பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய உடலுக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடைய கூட சேர்ந்து நம்முடைய பாவங்களை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்வோம். நம்முடைய பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்யும் வண்ணமாக நாம் யாவரும் இருக்கின்ற இடங்களில் நாம் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி நாம் செய்த பாவங்களை நாம் மனத்தாழ்மையாய் அவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்வோம். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய பாவமான வாழ்விலிருந்து நமக்கு ஒரு விடுதலை தர வல்லவராய் இருக்கின்றார். அதனால் இந்த நேரத்தில் அமைதியாக இருந்து நம்மை நாமே ஆண்டவருடைய சமூகத்தில் நோக்கி பார்ப்போம். நம்முடைய பாவங்களை முழு மனதோடு அவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இருக்குமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியானவரின் கிருபையும் தேற்றுதலையும் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமேன். சபையார் அமர்வோம். வேத பகுதிகள் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரை. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார்.
இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயக்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கு என்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, பூர்வத்தில் நீர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதியதாய் கட்டுவார்கள். மறு ஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து, அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணையாட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாயிருப்பார்கள். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை தமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டனத்தையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதனின் மித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். நான் அவர்கள் கிரியை உண்மையாக்கி அவர்களோடு நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. ஆமேன். Isaiah 61. The good news of deliverance. The sovereign Lord has filled me with his spirit. He has chosen me and sent me to bring good news to the poor, to heal the brokenhearted, to announce release to captives and freedom to those in prison. Second, he has sent me to proclaim that the time has come when the Lord will save his people and defeat their enemy. He has sent me to comfort all who mourn. Third, to give to those who mourn in Zion joy and gladness instead of grief, a song of praise instead of sorrow. They will be like trees that the Lord himself has planted. They will all do what is right, and God will praise for what he has done. Fourth, they will rebuild cities that have long been in ruins. Fifth, my people, foreigners will serve you. They will take care of your flocks and farm your land and tend your vineyards. Sixth, and you will be known as a priest of the Lord, the servant of your God. You will enjoy the wealth of the nation and be proud that it is yours. Seventh, your shame and disgrace are ended. You will live in your own hand, and your wealth will be doubled. Your joy will last forever. 8. The Lord says, I love justice and I hate oppression and crime. I will faithfully reward my people and make an eternal covenant with them. 9th, they will be famous among the nation. Everyone who sees them will know that they are a people whom I have blessed. வாசிக்க வேண்டிய வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3 முதல் 10 வரை. இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாகாமல் எவ்விதத்தினாலும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலதடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறது. கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எந்தரெண்ணப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும்
துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கிறவர்களாகவும், தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவர்களாக்குகிறவர்களாகவும், ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். வாசிக்க வேண்டிய வேதபாகம் வாசித்து முடிந்தாயிற்று. The second Bible reading is taken from 2 Corinthians chapter 6 verses 3 to 10. 2 Corinthians chapter 6 verses 3 to 10. We do not want anyone to find fault with our work, so we try not to put obstacles in anyone's way. Instead, in everything we do, we show that we are God's servants by patiently enduring troubles, hardships, and difficulties. We have been beaten, imprisoned, and mobbed. We have been overworked and have gone without sleep or food. By our purity, knowledge, patience, and kindness, we have shown ourselves to be God's servants by the Holy Spirit, by our true love, by our message of truth, and by the power of God. We have righteousness as our weapon, both to attack and to defend ourselves. We are honored and disgraced. We are insulted and praised. We are treated as liars, yet we speak the truth. As unknown, yet we are known by all. As though we were dead, but as you see, we live on. Although punished, we are not killed. Although saddened, we are always glad. We seem poor, but we make many people rich. We seem to have nothing, yet we really possess everything. Here ends the reading. Amen. நாம் யாவரும் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாய் அறிக்கை செய்வோம். ஜெப புத்தகத்தில் 11வது பக்கம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியானவராலே கன்னி மரியாடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். செய்திக்கு ஆயத்தமாக ஆண்டோட நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாம் யாவரும் கிறிஸ்தவ கீர்த்தனை எண் 224 தாசரே இத்தரணியில் அன்பாய் என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். கிறிஸ்தவ கீர்த்தனை எண் 224. சொந்தமாக்குவோம்
ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நேரத்திலும் கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை பாடல் வழியாக உயர்த்தவும், உம்முடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்க கேட்டோம். இப்பொழுதும் நாங்கள் உம்முடைய சத்திய வார்த்தையை தியானிக்கப் போகின்றோம். நீர் எங்களோடு பேசுவீராக, அதன்படி நாங்கள் நடந்து உமக்கென்று உண்மையாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நேரத்தை முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் தருகின்றோம். இதை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான திருச்சியின் பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலும் உங்களை இந்த ஒளிப்பதிவின் வழியாக சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஒளிப்பதிவை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான திருச்சியின் பிள்ளைகள் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக நமது திருமண்டலம் கொடுத்திருக்கின்ற தலைப்பானது ஜீசஸ் டெல்ஸ் அஸ் ஹூ ஆர் ட்ரூலி பிளஸட் அண்ட் ஹாப்பி. உண்மையாக யார் பாக்கியவான், மகிழ்ச்சியானவர் என்று இயேசு சொல்கிறார். Jesus tells us who are truly blessed and happy. உண்மையாக யார் பாக்கியவான், மகிழ்ச்சியானவர் என்று இயேசு சொல்கிறார் என்ற தலைப்பை இந்த நாளில் நாம் சிந்திக்கும்படியாக நமது திருமண்டலம் நமக்கு கொடுத்திருக்கின்றது. மனிதன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவன் ஆசீர்வாதமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றான். The ultimate goal of a man is to live a happy and blessed life. இன்று குடும்பங்களில், சமுதாயத்தில், நாட்டில் மகிழ்ச்சி என்பது ஒரு கேள்விக்குறியாக காணப்படுகின்றது. இன்று பலர் இந்த மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்று பல முயற்சிகளை அவர்கள் எடுக்கின்றார்கள். ஆனால் இறுதியில் அவர்கள் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். மகிழ்ச்சி என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் 3 விதமான பெயர்கள் உள்ளன. சரீரத்துக்கு ஏற்ற மகிழ்ச்சி ப்ளஷர் எனவும், மனதில் உண்டாகும் மகிழ்ச்சி ஹாப்பினஸ் எனவும், ஆவியில் உண்டாகும் மகிழ்ச்சி ஜாய் என்றும் குறிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக ஒரு புதிய வீடு, விலை உயர்ந்த செல்போன், கார் மற்றும் ஆடைகள் அணிவது நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகின்றது என்பது நமது சிந்தனையில் உள்ளது. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் எது உண்மையிலேயே நமக்கு மகிழ்ச்சி தருகின்றது என்பதை இந்த நாளில் நாம் சிந்திக்கப் போகின்றோம். குறிப்பாக எது நம்மை மகிழ செய்கின்றது, யார் இந்த உலகில் மகிழ்ச்சியாக இருக்கின்றார், வாட் மேக்ஸ் அஸ் ஹாப்பி, ஹூ ஆர் த ஹாப்பி ஒன்ஸ் ஆன் தி எர்த் என்பதை இந்த நாளில் நாம் சிந்திக்கப் போகின்றோம். இன்று நமக்கு வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சுவிசேஷ வாக்கியமான பரிசுத்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை. இந்த பகுதியை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தை தொடங்கி வைக்கின்றார். இதில் அவர் ஆரம்பிக்கும் பொழுது யாரெல்லாம் பாக்கியவான்களாக இருக்கின்றார்கள் என்பதை இங்கு தெளிவாக சொல்கின்றார். 5ஆம் அதிகாரம் 3வது வசனம் முதல் 6வது வசனம் வரை. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். நீதியின் மேல் பசி தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். முதலாவதாக ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று நாம் பார்க்கின்றோம். நாம் ஆவியில் எளிமை உள்ளவராக இருக்கும் பொழுது ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெறுகின்ற வெகுமதி என்னவென்றால், நாம் பரலோக ராஜ்யத்தில் இருப்போம் என்ற ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் இங்கு தருகின்றார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு முன்பதாக நம்மையே நாம் தாழ்த்த வேண்டும். இதை தான் இது குறிக்கின்றது. இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது நம்மிடத்தில் இருக்கின்ற வீண் பெருமைகள், நான் தான் என்ற காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் முற்றிலுமாக ஆண்டவருக்கென்று நாம் வெறுக்க வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும். இதை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். இதை நாம் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கென்று நம்மையே நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் நம்மை உயர்த்த வேண்டுமென்றால் நாம் அவருடைய சமூகத்துக்கு முன்பதாக நம்மையே நாம் தாழ்த்த வேண்டும்.
இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் துயரப்படும் பொழுது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கின்ற வெகுமதி என்னவென்றால் அவர் நம்மை ஆறுதல் படுத்துகின்றவராக இருக்கின்றார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் துயரப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக கடந்து செல்கின்றோம். அந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மை ஆறுதல் படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு நாம் இருக்க வேண்டும். இதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் சங்கீதம் 51 எவ்வாறாக தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் தான் செய்த பாவத்தை ஆண்டவருக்கு முன்பதாக அறிக்கை செய்தானோ அதேபோல் அனுதினமும் நாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பதாக வந்து நாம் ஒரு பாவி என்று அவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். அப்பொழுது அவர் நம்முடைய துயரப்படுதலை அவர் கேட்டு அவர் நமக்கு ஆறுதல் செய்கின்ற ஒரு தெய்வமாக காணப்படுகின்றார். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். சாந்த குணமுள்ளவர்களாக நாம் இருக்கும் பொழுது நாம் இந்த பூமியை சுதந்திரித்து கொள்கின்றவர்களாக இருக்கின்றோம். இதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் தரித்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நம்முடைய எந்த விதமான கவலைகள் சோர்வுகள் இருந்தாலுமே நாம் அவருடைய சமூகத்தில் நாம் அறிக்கை செய்யும் பொழுது அவர் நமக்கு ஒரு இளைப்பாறுதல் தருகின்றவராக இருக்கின்றார். பல வேளைகளில் நாம் நம்மிடத்தில் அதிகாரம் இருக்கின்றது, நாம் எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் நம்ம எப்பொழுது நாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பதாக நாம் சாந்த குணமுள்ளவர்களாக மாற்றுகின்றோமோ அப்பொழுது நாம் இந்த பூமி முழுவதுமே சுதந்திரித்து கொள்ளும்படியான ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். நாம் அவருடைய சமூகத்துக்கு முன்பதாக வருத்தப்பட்டு நம்முடைய பாரங்களை சுமந்து நாம் செல்ல வேண்டும். அப்பொழுது அவர் நமக்கு இளைப்பாறுதல் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். நான்காவதாக நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். நாம் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற வெகுமதி என்னவென்றால் நாம் திருப்தியாக நாம் வாழ்கின்றவராக இருக்கின்றோம். இதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்றால் பிலிப்பியர் 3:7 எனக்கு லாபமாயிருந்த எல்லாவற்றையும் நாம் கிறிஸ்துவுக்காக நஷ்டமாக எண்ணினேன் என்று நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் லாபமாக இருக்கின்றதோ அதை கிறிஸ்துவுக்காக நாம் நஷ்டமாக எண்ண வேண்டும். அப்பொழுது நாம் நீதியை நிலைநாட்டுகின்றவராக நாம் எல்லாவற்றிலும் திருப்தி அடைகின்றவர்களாக காணப்படுவோம். இந்த 4 காரியங்கள் எவ்வாறாக ஒரு மனிதனுடைய இருதயம் ஆண்டவருக்கு மிகவும் நெருங்கி இருக்கிறது என்பதை நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது. The first 4 describes the heart of a person who is rightly related to God. அப்படி என்றால் எது நம்மை மகிழ செய்கின்றது, வாட் மேக்ஸ் அஸ் ஹாப்பி என்று நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரோடு நம்முடைய இருதயம் நெருங்கி வாழும் பொழுது அது நமக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மகிழ்ச்சியும் தருகின்றதாக இருக்கின்றது. இன்று நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரோடு நெருங்கி இருக்கின்றதா, நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தொடர்பு எவ்வாறாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தொடர்பு நன்றாக இருக்கும் பொழுது அது நமக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மகிழ்ச்சியையும் தருகின்ற ஒன்றாக காணப்படுகின்றது. தொடர்ந்து நாம் மத்தேயு 5:7 முதல் 10 வரை நாம் பார்க்கும் பொழுது இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று நாம் பார்க்கின்றோம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் இரக்கம் குணமுள்ளவராக இருந்தோம் என்றால் நாம் இரக்கம் பெறுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எவ்வாறாக தன்னுடைய அன்பை நிலைநாட்டினாரோ அதேபோல் நாம் மற்றவர்கள் மீது அன்பை செலுத்தும் பொழுது நாம் அவருடைய இரக்கத்துக்கு பங்குள்ளவர்களாக
காணப்படுகின்றோம். இதை நாம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2வது வசனத்தில் பார்க்கின்றோம். இன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த இரக்கம் குணத்தை நாம் அதிகமாக நம்மில் வளர்க்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் நம் மீது இரக்கமுள்ள தேவனாக இருக்கின்றார். அந்த இரக்கத்தை நாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதே இரக்கத்தை நாம் மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். அப்பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பாக்கியமுள்ளவர்களாக காணப்பட முடியும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நம்முடைய இருதயத்தில் நாம் சுத்தமுள்ளவர்களாக இருக்கும் பொழுது நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் பாக்கியவான்களாக இருப்போம். அதே நேரத்தில் அவர் நமக்கு கொடுக்கின்ற வெகுமதி என்னவென்றால் நாம் அவரை தரிசிக்கின்றவர்களாக இருப்போம். இதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் தரித்து கொள்ள வேண்டுமென்றால் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம், அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுங்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அவர் எவ்வாறாக சுத்தமுள்ளவராக இருக்கின்றாரோ அதேபோல் நம்மையும் நாம் சுத்தமுள்ளவராக மாற்றும் பொழுது நாம் அவரை தரிசிக்கின்றவர்களாக காணப்படுகின்றோம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகின்றவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் பாக்கியவான்களாக எண்ணப்படுவார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற வெகுமதி என்னவென்றால் அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக எண்ணப்படுவார்கள். இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் தரித்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12வது வசனத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். எந்த சிக்ஷையும் தற்காலிகத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணப்படும் ஆகிலும் பிற்காலத்திலே அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதானத்தின் பலனை தரும் என்று நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் நம்மை அனுதினமும் சிட்சித்து வழிநடத்துகின்றவராக இருக்கின்றார். அப்பொழுது நமக்கு அது துன்பம் போல் நமக்கு காணப்படும். ஆனால் அது நம்முடைய பிற்காலத்தில் நாம் அது பார்க்கும் பொழுது அது நீதிக்கான சமாதானத்தின் ஒரு பலனாக காணப்படும். நாம் சமாதானம் பண்ணுகின்றவர்களாக வாழும் பொழுது நாம் ஆண்டவருடைய புத்திரர்களாக காணப்படுகின்றோம். நீதி நிமித்தம் துன்பப்படுகின்றவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நீதி நிமித்தம் துன்பப்படுகின்றோம் என்றால் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் பாக்கியவான்களாக இருப்போம். அவர் நமக்கு கொடுக்கின்ற வெகுமதி என்னவென்றால் பரலோக ராஜ்யத்தில் நாம் அவரோடு கூடவே இருப்போம். இன்று நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வரும் பொழுது நாம் ஆண்டவருக்கென்று அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் நீதியை நிலைநாட்டுகின்றவராக காணப்பட முடியும். இதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வளர்த்து கொள்ள வேண்டுமென்றால் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம், அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவருக்கும் துன்பப்படுத்துவார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். யாரெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க விரும்புகின்றார்களோ அவர்கள் யாவரும் துன்பப்படுத்துவார்கள். இன்று நாம் கிறிஸ்துவுக்காக தேவ பக்தி உள்ளவர்களாய் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் வரும். ஆனால் அந்த துன்பத்தை நாம் மேற்கொள்ளும் பொழுது நாம் நீதியை நிலைநாட்டுகின்றவராக இருக்கின்றோம். ஆண்டவரோடு நாம் பரலோக ராஜ்யத்தில் வாழ்கின்ற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். இந்த 4 வசனமும் எப்படி ஒரு பாக்கியமுள்ள மனிதன் தன்னை மற்ற மனிதனோடு அவன் தொடர்பு படுத்துகின்றான் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. யார் இந்த உலகில் மகிழ்ச்சியாக இருக்கின்றார் என்று நாம் பார்க்கும் பொழுது எந்த மனிதன் பாக்கியமாக தன்னை மற்ற மனிதனோடு பார்க்கின்றானோ அவன் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. Who are the happy ones on the earth என்று நாம் பார்க்கும் பொழுது a blessed person who relates himself to other people என்று நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய பார்வையில் யார் பாக்கியவான் என்று நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11வது வசனம், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்கிறவர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று நாம் இங்கு பார்க்கின்றோம். அப்படி என்றால் ஆண்டவருடைய நிமித்தமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் நிந்தைகளையும் துன்பங்களையும் நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் ஆண்டவருடைய பார்வையில் பாக்கியவான்களாக இருக்கின்றோம். When we are persecuted, we must rejoice in Lord. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் பாக்கியவான்களாக காணப்படுகின்றோம். இன்று நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான நிந்தைகளும் துன்பங்களும்
தேவையான ஒன்றாக இருக்கின்றது. நாம் நம்முடைய வாழ்க்கையில் நிந்தையும் துன்பங்களையும் அனுபவிக்கும் பொழுது நாம் ஆண்டவருடைய பார்வையில் பாக்கியவான்களாக இருக்கின்றோம் என்பதை முற்றிலுமாக நாம் மறந்து போகக்கூடாது. 12வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும், உங்களுக்கு முன் இருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்று அங்கே சொல்கின்றார். அதுக்கு ஒரு ரீசனையும் அவர் தெளிவாக சொல்கின்றார். என்னவென்றால், உங்களுடைய பலன் பரலோகத்தில் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு இந்த உலகத்தில் உங்களுக்கு அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிக்கவில்லை என்றாலும் நீங்கள் பரலோகத்தில் கண்டிப்பாக இந்த பாடுகளையும் இந்த நிந்தைகளுக்கான இந்த பலனை முற்றிலுமாக நீங்கள் பெறப்போகின்றீர்கள் என்ற ஒரு விசுவாசத்தையும் ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தையை ஆண்டவர் அங்கு கொடுக்கின்றார். அதே நேரத்தில் உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அவர்கள் இப்படியே துன்பப்படுத்தினார்கள். இதற்கு முன்பதாக இருந்த எல்லா தீர்க்கதரிசிகளையுமே அவர்கள் இப்படி தான் துன்பப்படுத்தி நிந்தித்தார்கள். அதனால் நீங்களும் எனக்காக நிந்திக்கப்பட்டு துன்பப்படும் பொழுது நீங்களும் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்பதை உங்களுடைய வாழ்க்கையில் மறந்து போகக்கூடாது என்பதை ஆண்டவர் இங்கு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். நிறைவாக நாம் பார்க்கும் பொழுது, எது நம்மை மகிழ செய்கின்றது? யார் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கின்றார்களோ, நல்ல ஒரு தொடர்பில் இருக்கின்றார்களோ அவர்கள் மகிழ்ந்து வாழ்கின்றவராக இருக்கின்றார்கள். அநேகருக்கு ஒரு பாக்கியவான்களாக காணப்படுகின்றார்கள். தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியும் பிறருக்கு ஒரு பாக்கியமான ஒரு நபராக நாம் வாழ வேண்டும் என்றால் நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தொடர்பு நன்றாக இருக்க வேண்டும். நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு எப்பொழுதுமே ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் இந்த நாளில் பார்த்தோம், யார் இந்த உலகில் மகிழ்ச்சியாக வாழ்கின்றார் என்று. ஹூ ஆர் த ஹாப்பி ஒன்ஸ் ஆன் தி எர்த் என்று. அவர்கள் எவ்வாறாக இருப்பார்கள் என்றால், ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த பாக்கியத்தை அவர்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ்கின்றவர்களாக இருப்பார்கள். The one who is blessed relates himself to others. ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மையை, அவருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய பாக்கியத்தை நாம் பிறரோடு நாம் பகிர்ந்து வாழ வேண்டும். அப்பொழுது நாம் இந்த உலகத்தில் மிகவும் மகிழ்ச்சியானவர்களாக காணப்படுகின்றோம். ஆண்டவருடைய பார்வையில் யார் பாக்கியவான், யார் மகிழ்ச்சியானவர் என்று நாம் பார்க்கும் பொழுது, யாரெல்லாம் அவருக்காக துன்பப்படுகின்றார்களோ, நிந்திக்கப்படுகின்றார்களோ அவர்கள் எல்லோருமே பாக்கியவான்களாக ஆண்டவர் கருதுகின்றார். இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்களையும் நிந்தனைகளையும் வேதனைகளையும் அவமானத்தையும் ஆண்டவருக்கென்று நாம் சகிப்போம் என்றால் நாம் இந்த உலகத்தில் பாக்கியவான்களாக நாம் காணப்படுகின்றோம். அதன் பலனை நாம் வாழ்கின்ற பொழுது நாம் பெறவில்லை என்றாலும் நாம் ஆண்டவரோடு நிலையான நித்திய வாழ்வை வாழும் பொழுது நாம் பரலோக ராஜ்யத்தில் அதை பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். ஏனென்றால் இதற்கு முன்பதாக வந்த தீர்க்கதரிசிகளையும் அவர்கள் இவ்வாறாகவே துன்பப்படுத்தினார்கள் என்று ஆண்டவர் இங்கு தெளிவாக சொல்கின்றார். இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மகிழ்ச்சி உள்ளவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவர் நம்மை ஒரு பாக்கியம் உள்ளவர்களாக அநேகருக்கு முன்பதாக வைத்திருக்கின்றார். இன்று இந்த உணர்வோடு நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் அநேகருக்கு ஒரு பாக்கியவான்களாக, ஒரு மகிழ்ச்சி தருகின்றவர்களாக நாம் வாழ முடியும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரோடு நாம் நெருங்கி வாழ வேண்டும். அதேபோல் மற்றவர்களோடு அந்த மகிழ்ச்சியை நாம் பகிர்ந்து வாழ வேண்டும். ஆண்டவருக்கென்று நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்களை சகிக்கும் பொழுது நாம் இந்த உலகத்தில் பாக்கியவான்களாக காணப்படுவோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, நீர் உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களோடு பேசினதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்கவும் உம்முடைய நாமத்தை உயர்த்த எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ஒரு பாக்கியவானாக உம்முடைய நாமத்தை உயர்த்துகின்ற பிள்ளைகளாக காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நாங்கள் என்னாலும் தரித்து கொண்டு அந்த மகிழ்ச்சியை நாங்கள் பிறரோடு நாங்கள் பகிர்ந்து வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய நாமத்து நிமித்தமாக எங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற எல்லா விதமான துன்பங்களை, நிந்தனைகளை நாங்கள் சகித்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒரு பாக்கியவானாக வாழ்ந்து உமக்கென்று உண்மையாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. திருச்சியின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். எல்லாருடைய எல்லா விதமான தேவைகளையும் நீர் சந்திப்பீராக. குறிப்பாக இந்த நாட்களிலும்
அருமையான பிள்ளைகளுக்கு நீர் ஒரு பாதுகாவலராக இருந்து அவர்களை நீர் வழி நடத்துவீராக. எந்த விதமான நோய்கள் உம்முடைய பிள்ளைகளை அண்டாதபடி நீர் உம்முடைய தூதர்களை கொண்டு பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். யாரெல்லாம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு வேண்டிய நல்ல பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் தாரும். நல்ல ஒரு சிகிச்சை அவர்கள் பெற்றுக்கொண்டு மீண்டுமாக தங்களுடைய இல்லத்துக்கு அவர்கள் திரும்பி வரத்தக்க நீர் உதவி செய்வீராக. இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு வேண்டிய ஆறுதலையும் சமாதானத்தையும் நீர் தருவீராக. எங்களுக்கும் கர்த்தாவே நீர் உம்முடைய பலனை தந்து நீர் வழி நடத்தும். இந்த மீட்பு காலத்தில் மீட்புக்கென்று தங்களுடைய நேரங்களையும் காலங்களையும் கொடுக்கின்ற அருமையான டாக்டர்ஸ்க்காக, நர்சஸ்க்காக, துப்புரவு தொழிலாளர்களுக்காக, சுகாதார அமைச்சர்களுக்காக, காவல்துறைக்காக, எங்களுடைய தேச தலைவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரும் உங்களுடைய ஞானத்தினால் நிரப்புவீராக. இந்த தேசத்தை முற்றிலுமாக அவர்கள் மீட்டெடுத்து நாங்கள் மீண்டுமாக எங்களுடைய இயல்பான வாழ்வுக்கு திரும்பத்தக்க நீர் உதவி செய்யும். நீர் உங்களுடைய காயப்பட்ட கரத்தினால் எங்களுடைய தேசம் முழுவதும் தொட்டு உங்களுடைய இரத்தத்தினால் முற்றிலுமாக தேசங்களை நீர் சுத்திகரிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களிடத்தில் ஒரு மனம் திரும்புதலின் ஆவியை நீர் தாரும். அனுதினமும் நாங்கள் நம்முடைய சமூகத்தில் எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டுவிட்டு உமக்கு பிரியமான ஒரு வாழ்வை வாழ நீர் உதவி செய்வீராக. அநேக நாட்களாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. இந்த சூழ்நிலை முற்றிலுமாக மாற்றி மீண்டுமாக நாங்கள் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்துக்கு வந்து உம்மை ஆராதிக்கவும் உம்மை துதிக்கவும் உம்முடைய நாமத்தை உயர்த்த எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா விதமான கால சூழ்நிலைகளையும் நீர் முற்றிலுமாக மாற்றுவீராக. நீர் எங்களை வழிநடத்தி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த எங்களுக்கு நீர் ஒரு வாய்ப்பை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நேரத்திலும் தேவையுள்ள ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். எல்லாருடைய தேவைகளை நீர் சந்திப்பீராக. நீரே எல்லோருக்கும் ஆண்டவரே ஏகோவா ஈரேவாக இருந்து நீர் அவர்களை வழிநடத்தி அவர்களை போஷித்து பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளை உம்முடைய கரத்தில் தருகின்றோம். இதை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அருமையான திருச்சன் பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் உங்களை இந்த ஒளிப்பதிவின் வழியாக சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஒளிப்பதிவை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் நம்முடைய இல்லங்களிலிருந்து ஆண்டவரை இந்த ஒளிப்பதிவின் வழியாக நாம் ஆராதித்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் இந்த வாய்ப்பினை நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார். நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். வருகின்ற வாரங்களிலும் நாம் ஆண்டவரை ஆலயத்தில் வந்து ஆராதிக்கும்படியான ஒரு வாய்ப்பை அவர் நம்முடைய வாழ்க்கையில் பாராட்ட வேண்டும் என்று நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். வருகின்ற காலங்களில் நாம் ஆண்டவரை நம்முடைய ஆலயத்திலிருந்து ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலும் இந்த ஆலய ஆராதனைக்கென்று உதவிகள் செய்த ஒவ்வொரு திருச்சபையின் பிள்ளைகளுக்கும் நான் என்னுடைய நன்றியும் நல்வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. அதேபோல் இந்த நாளில் நம்மோடு சென்ட் ஜேம்ஸ் தமிழ் சர்ச் போய்சர் மக்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அவர்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடையன் என்று நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திருச்சபையாக நாம் தேவையுள்ள மக்களுக்கு நாம் உதவி செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்கென்று உற்சாகமாக அநேகர் நன்கொடையை கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் உற்சாகமாய் அநேகர் உங்களுடைய நன்கொடைகளை கொடுத்து நீங்கள் தேவையில் இருக்கின்ற மக்களை சந்திக்கும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் தேவையில் இருக்கின்றவர்களும் உதவியை பெற்று வருகின்றீர்கள். உங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உற்சாகமாக கொடுங்கள். அதே நேரத்தில் தேவையுள்ள மக்கள் நீங்கள் எங்களை சந்தித்து நீங்கள் உதவிகளை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஏனென்றால் இந்த காலங்களில் நாம் ஒருவரை ஒருவர் தாங்கி நம்முடைய அன்பை நிலைநாட்ட வேண்டும். தேவையில் இருக்கும்போது நாம் ஒருவரை ஒருவர் தாங்கும்போது இன்னும் ஆண்டவருக்குள்ளாக நாம் வளருவதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு அமையும். அதனால் நீங்கள் யாவரும் உற்சாகமாய் கொடுத்து நீங்கள் திருச்சபையிலிருந்து உதவிகளை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற வாரங்களில் தங்களுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகின்றவர்கள் ஜூன் 14ஆம் தேதி மிஸ் ஜெனிஷா வில்சன், ஜூன் 20ஆம் தேதி மிஸ்டர் சார்லஸ் பிள்ளை, ஜூன் 20ஆம் தேதி மிஸ்ஸஸ் பாக்கியவதி, ஜூன் 20ஆம் தேதி மிஸ் நிஷிதா விஜய், ஜூன் 20ஆம் தேதி மிஸ்ஸஸ் முத்தமிழ் செல்வி பென்சோம் ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். திருமண நாளை நினைவு கூறுகின்றவர்கள் ஜூன் 14ஆம் தேதி மிஸ்டர் அந்தோனி தாஸ், மிஸ்ஸஸ் ஏசுமரி அந்தோனி,
ஆகியோர் தங்களுடைய திருமண நாளை நினைவு கூறுகின்றார்கள். பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகின்ற அருமையான பிள்ளைகளுக்காக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நேரத்திலும் கர்த்தாவே பேர் வாசிக்க கேட்ட அருமையான திருச்சின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. கடந்த ஆண்டு முழுவதும் நீர் அவர்களை பாதுகாத்து இந்த புதியதோர் ஆண்டை நீர் அவர்களுடைய வாழ்க்கையில் கிருபையாக பாராட்டினீர் காணும்படியாக அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வருஷத்தை உடைய நன்மையால் முடிசூட்டுகின்றீர். உமது பாதைகள் நெய்யாய் விழுகின்றது என்று சொன்ன வாக்கின்படி அருமையான பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. உலக பிரகாரமாக செய்கின்ற ஒவ்வொரு வேளையிலும் ஆண்டவர் நீர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அவர்களுடைய ஜெப ஜீவியத்திலும் அனுதினமும் அவர்கள் வாழ்ந்து உமக்கென்று சாட்சியுள்ள பிள்ளைகளாக ஜீவிக்க நீர் உதவி செய்வீராக. அவர்களுடைய எல்லா விதமான தேவைகளின் சந்தியும் அவர்களுக்கு வேண்டிய நல்ல பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் தாரும். இந்த நாளிலும் கர்த்தாவே அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் அவருடைய வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நேரத்திலும் கர்த்தாவே திருச்சுவின் பிள்ளைகளாக நாங்கள் அருமையான பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகின்றோம். நாங்கள் வாழ்த்துகின்ற வாழ்த்து அவருடைய வாழ்வில் நிறைவாக தங்க வேண்டும் என்று அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தீங்குனை அண்டாமலும் தீனங்கள் தீண்டாமலும் பாங்கு தூதர் காப்பந்தில் பத்திரமாய் வாழ்வை துங்கனில் ஓதுங்குவோன் பங்கமின்றி தங்குவான். இப்பொழுது சிறு பிள்ளைகள் மனப்பாட வசனம் சொல்வார்கள். The Spirit of the Sovereign Lord is on me, because the Lord has anointed me to preach good news to the poor. Isaiah 61 verses 1. Spirit of the Sovereign Lord is on me, because the Lord has anointed me to preach good news to the poor. Isaiah chapter 61 verses 1. The Spirit of Sovereign Lord is on me, because the Lord has anointed me to preach good news for the poor. Isaiah chapter 61 verse 1. The theme of this day: speak God news to the poor. The Spirit of the Virgin Lord is on me, because the Lord has anointed me to speak God news to the poor. Isaiah chapter 61 verse 1. Hallelujah, praise the Lord. The Lord says in Isaiah chapter 61 verse 1, the Spirit of the Sovereign Lord is on me, because the Lord has anointed me to preach the good news to the poor. Amen. The Spirit of Sovereign Lord is on me, because the Lord has anointed me preach good news to poor. Isaiah chapter 61 verse 1. Spirit of the Sovereign Lord is on me, because the Lord has anointed me to preach goodness to the poor. Isaiah 61 verses 1. Spirit of Sovereign Lord is on me, because the Lord has anointed me to preach good news to the poor. Isaiah 61 verses 1. The Spirit of the Sovereign Lord is on me, because the Lord has anointed me to preach good news to the poor. Isaiah 61 1. The Spirit of the Sovereign Lord is on me, because the Lord has anointed me to preach good news to the poor. Isaiah chapter 61 verse 1. The Spirit of the Sovereign Lord is on me, because the Lord has anointed me to preach good news to the poor. Isaiah chapter 61 verse 1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் இன்மேல் இருக்கிறார்.
சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை சுசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். The Spirit of the Sovereign Lord is on me, because the Lord has anointed me to preach good news to the poor. Isaiah chapter 61 verses 1. The Spirit of the Norwegian Lord is on me, because the Lord has anointed me to speak good news to the poor. Isaiah chapter 61 verse 1. The Spirit of Sovereign Lord is on me, because the Lord has anointed me to preach good news to the poor. Isaiah chapter 61 verse 1. Theme: Preach good news to the poor. The Spirit of the Sovereign Lord is on me, because the Lord has anointed me to preach good news to the poor. Isaiah chapter 61 verse 1. The theme of the day is Preach good news to the poor. The Spirit of the Sovereign God is on me, because the Lord has anointed me to preach good news to the poor. Isaiah chapter 61 verses 1. Amen. Preach good news for the poor. The Spirit of the Sovereign Lord is on me, because the Lord has anointed me to preach good news for the poor. Isaiah chapter 16 verses 1. வசனம் சொல்லிய சிறு பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அவர்களுக்கு பயிற்சி கொடுத்த அருமையான பெற்றோர்கள் உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மையும் நம்முடைய காணிக்கையும் நாம் ஆண்டோட சமூகத்தில் படைக்கும் மனமாக நாம் யாவரும் கிறிஸ்துவ கீர்த்தனை எண் 227 ஜீவ வசனம் கூறுவோம் என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். கிறிஸ்துவ கீர்த்தனை எண் 227. அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கையும் நம் ஆண்டவருக்கென்று படைப்போம். நமது கரங்களில் கொடுக்கப்பட்டதான சுயவெறுப்பு விண்டிலில் நாம் நமது காணிக்கையை ஆண்டவருக்கென்று படைப்போம். மறுபடியும் நாம் யாவரும் சேர்ந்து கிறிஸ்துவ கீர்த்தனையிலே 227வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை எண் 227. ஜீவாதிபதி சுசந்தை மகிழ்ந்திடவே
பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, துதிக்கு பாத்திரரே, அப்பா பிதாவே, இந்த நாளிலும் எங்களுடைய இல்லங்களிலிருந்து உம்மை துதிக்கும்படியாக, உமக்கு ஸ்தோத்திரம் நன்றி செலுத்தும்படியாக, உம்முடைய சத்திய வார்த்தைகளை கேட்கும்படியாக, எங்களுடைய விண்ணப்பங்களை உமக்கு ஏறெடுக்கும்படியாக எங்களுக்கு கொடுத்த இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களை மீட்ட எங்கள் இரட்சகராய் இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். எங்களோடு இருந்து எங்களை தேற்றுகிற பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா, சோஸ்தரிக்கிறோம். எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதற்காக, உம்முடைய சமம் எங்களுக்கு முன் செல்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாட்களே காணப்படுகின்ற இந்த கொடிய நோய்க்கு எங்களை விலக்கி காத்து வருகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வியாதினாலே ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் சுவாமி. அப்பா பிதாவே, ஆஸ்பத்திரியிலே பணி செய்கிற மருத்துவர்களுக்காக, நர்ஸுகளுக்காக, துப்புரவு பணியாளர்களுக்காக மற்றும் காவல்துறையினருக்காகவும் உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து காத்து உற்சாகமாக பணியை செய்ய உதவி செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்தில் கெஞ்சுகிறோம். அவர்களையும் அந்த பொல்லாத வியாதியிலிருந்து விலக்கி காத்துக்கொள்ளும்படியாய், அவருடைய குடும்பங்களை காத்துக்கொள்ளும்படியாய் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கெஞ்சுகிற ராஜா. தொடர்ந்து ஆண்டவரே, இந்த கொடிய நோய் எங்களுடைய தேசத்திலே பரவாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு, எங்களுடைய தேசத்தின் பிள்ளைகளுக்கு, உலகத்தின் பிள்ளைகளுக்கு நீர் இறங்கும்படியாய் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கெஞ்சுகிறோம். எங்களுடைய பாவங்களை எண்ணாதிருப்பீராக ராஜா. எங்களுக்கு இறங்கி பொறுத்து இந்த கொடிய நோயை எங்களுடைய தேசத்திலிருந்து எடுத்து போடும்படியாய் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கெஞ்சுகிறோம். எங்களுடைய தேசத்தில் உள்ள திருச்சபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு திருச்சபைகளையும் அப்பா நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி, ஆவியானவரே நீர் உம்முடைய வரங்களினால் நிரப்பி, திருச்சபை ஆவிக்குரிய காரியங்களிலே வளர்ந்து பெருக நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கெஞ்சுகிறோம். ஏசப்பா, உம்முடைய வருகையிலே ஒவ்வொரு திருச்சபையும் உம்மை சந்திக்க ஆயத்தமுள்ள மனவாட்டிகளின் திருச்சபையாய் காணப்படத்தக்கதாக நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய், ஒவ்வொரு திருச்சபையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே கெஞ்சுகிற ராஜா. எங்களுடைய பிஷப்புக்காக, அவர்களுக்கு பணிபுரிகிற குருவானவர்களுக்காக, சபையின் ஊழியர்களுக்காக, சபையிலே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கெஞ்சுகிற ராஜா. அப்பா, நீர் அவர்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு வேண்டிய ஆத்மாவுக்கு வேண்டிய மன்னாவை ஆண்டவரே நீர் அவர்கள் மூலமாக எங்களுக்கு கொடுக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே கெஞ்சி நிற்கிறோம் சுவாமி. அந்த நாட்களிலே வேலைக்கு செல்லக்கூடாதபடிக்கு காணப்படுகிற காரியங்களுக்காக உம்முடைய சமூகத்திலே கெஞ்சுகிறோம். வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ராஜா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைவிடாது என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் போஷித்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சுகிறோம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று சொல்லி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வசனத்தை உறுதியாய் விசுவாசித்து உம்முடைய சமூகத்திலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அப்பா நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கெஞ்சுகிற ராஜா. கிருபையுள்ள தகப்பனே, எங்கள் தேசத்தில் உள்ள மிஷினரிகளுக்காக, மிஷினரி ஸ்தாபனங்களுக்காக, ஊழியர்களுக்காக ஜெபிக்கிற ராஜா. அப்பா, உம்முடைய பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை அதிகமாய் காணப்படும்படியாய் கெஞ்சுகிறோம். அந்த நாளிலே அவருடைய தேவைகளையும் நீர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். விசுவாசிகளை ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். மிஷினரி ஸ்தலங்களிலே அப்பா உம்முடைய கிருபை இன்னும் அதிகமாய் பெருக நீர் உதவி செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்திலே கெஞ்சுகிற ராஜா. அப்பா, எங்களுடைய தேசத்திற்காக ஜெபிக்கிற அந்த ஓப்பனே, எங்களுடைய பிரதமருக்காக, ஜனாதிபதிக்காக, மாநில முதல்வர்களுக்காக, கவர்னர்களுக்காக, அதிகாரமுள்ள ஒவ்வொருவர்களுக்காக ஜெபிக்கிற ராஜா. கிருபையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, தேசத்தை உண்மையோடும் உத்தமத்தோடும் ஆளத்தக்கதாக, தேசத்தை நல்ல முறையிலே வழிநடத்த வேண்டிய நல்ல ஞானத்தையும் உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே கெஞ்சுகிறோம். அவர்களையும் ஆண்டவரே பொல்லாங்களுடைய கண்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும்படியாக கெஞ்சுகிறோம் ராஜா. எங்களுடைய தேசத்தில் முப்படைகளுக்காக ஜபிக்கிறோம். அவர்களை கொண்டு எங்கள் தேசத்தை நீர் கிருபையாய் காத்துக்கொள்ளும்படியாய் உங்களுடைய சமூகத்தில் கெஞ்சுகிற ராஜா. எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். கிருபையில் நல்ல தகப்பனே,
திருச்சபை பிள்ளைகளுடைய தேவைகளை நீர் சந்திக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். திருச்சபையின் மூப்பர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். வாலிபர்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே கெஞ்சுகிற ராஜா, உம்முடைய பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை காணப்படட்டு ராஜா. சிறு பிள்ளைகள் ஆண்டவரே, தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் ஞானத்திலும் சரீரத்திலும் வளர உதவி செய்யும். இந்த நாட்களை ஆண்டவரே உமக்கு பிரயோஜனமாய் பயன்படுத்த நீர் உதவி செய்யும்படியாய் கெஞ்சுகிற ராஜா. திருச்சபையின் பிள்ளைகள் ஆண்டவரே, அந்த நாட்களிலே அதிகமாய் உம்மோடு கூட ஐக்கியமாய் காணப்படத்தக்கதாக உம்முடைய வேதத்தை நேசிக்கவும் ஜெபிக்கவும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஏவும்படியாய் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கெஞ்சுகிற ராஜா. எங்களுடைய தேசத்துக்கு கொடுத்து வருகிற நல்ல மழைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையுள்ள தகப்பனே, தொடர்ந்து மழையை வர்ஷிக்க செய்யும்படியாய் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கெஞ்சுகிற ராஜா. அது நிமித்தம் எங்களை தேசம் செலுத்திருக்க நீர் உதவி செய்யும்படியாய் கெஞ்சுகிறோம். திருச்சபையிலே தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, கற்பத்தின் கனிகளுக்காக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. உம்முடைய பிள்ளைகளை நீர் நினைத்தருளும்படியாய் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கெஞ்சுகிறோம் ராஜா. நன்றி அப்பா, நன்றி. ஹல்லேலூயா, நன்றி இயேசுவே. இந்த நாளில் கூட தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை துதிக்க சோஸ்தரிக்க எங்களுடைய விண்ணப்பங்களை எடுத்துக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் கூட தகப்பனே, உம்முடைய சமூகத்திலிருந்து பெற்ற ஆசீர்வாதங்களிலிருந்து ஒரு பகுதியை ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே காணிக்கைகளாக படைத்திருக்கிற ராஜா. கிருபையா எங்களையும் நாங்கள் செலுத்தியிருக்கின்ற காணிக்கையும் ஏற்ற ஆண்டவரே, நீர் எங்களுடைய திருச்சபையும் எங்கள் தேசத்தையும் ஆசீர்வதித்தர வேண்டும் என்று எங்கள் மீட்பெற்றவருமாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராட்சி வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை இரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினரிலும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தானுடைக்கும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நின்று நிலவனவாக, ஆமீன். ஆராதனைக்கு நிறைவாக நாம் யாவரும் இணைந்து பாமாலையின் 351 மேலோகத்தில் என் பங்கு என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். பாமாலையின் 351. மேலோகத்தில் என் பங்கு நீர் கிறிஸ்துவே, கிறிஸ்துவே. மேலான நன்மை தேவரீர் கிறிஸ்துவே, கிறிஸ்துவே. நீர் பாய் ரத்தம் சிந்தி நீர் பேரன்பை காட்டி மாறித்தீர். சீர்கெட்ட என்னை ரட்சித்தீர் கிறிஸ்துவே, கிறிஸ்துவே. பூலோக மேன்மை வாஞ்சியேன் கிறிஸ்துவே, கிறிஸ்துவே. மேலோக இன்பம் நாடுவேன் கிறிஸ்துவே, கிறிஸ்துவே. இப்பாரின் வாழ்வு நில்லாதே, தப்பாமல் வாடி போகுமே. ஒப்பற்ற செல்வம் நீர் நீரே கிறிஸ்துவே, கிறிஸ்துவே. நீர் ஏழையேனை கைவிடீர் கிறிஸ்துவே, கிறிஸ்துவே. சீராக காத்து ஆடுவீர் கிறிஸ்துவே, கிறிஸ்துவே. பொன் வெள்ளி ஆஸ்தி போயினும் துன்புற்று பாடு பாடினும் என் விசுவாசம் நீலைக்கும் கிறிஸ்துவே, கிறிஸ்துவே. தீயோன் விரோத
யுத்தம் செய்யினும் கிறிஸ்துவே கிறிஸ்துவே ஓயாமலே போராடினும் கிறிஸ்துவே கிறிஸ்துவே அம்முகம் காண்டு அஞ்சிடேன் உம்மாலை வெற்றி சீரப்பேன் கம்பீர கீதம் பாடுவேன் கிறிஸ்துவே கிறிஸ்துவே சாவையும் மேற்கொள்ளுவேன் கிறிஸ்துவே கிறிஸ்துவே உம் நேசமார்பில் சுகிப்பேன் கிறிஸ்துவே கிறிஸ்துவே பேரன்பரே கை தாங்குவீர் நீர் விண்ணில் சேர்த்து வாழ்விப்பீர் ஓயா பெருன்பம் ஈகுவீர் கிறிஸ்துவே 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 கிறிஸ்துவே. யாவரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அனுதினமும் பாதுகாத்து வழிநடத்தி வருகிற எங்களது நல்ல ஆண்டவரே, அப்பா பிதாவே, உமக்கு கோடான கோடி துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த நாளிலும் கூட தகப்பனே ஆண்டவரே, உம்முடைய ஆராதனையை நாங்கள் ஆலயத்திலே வந்து அப்பா நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட தகப்பனே, இந்த ஒலிப்பதிவின் மூலமாக இந்த ஓய்வு நாளின் ஆராதனையை நாங்கள் அனுசரிக்கும்படியாக நீர் பாராட்டின பெரிதான கிருபைக்காக நாங்கள் சபையாய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா விசேஷமாக தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட சத்தியத்திற்காக உமது பாதப்படியில் வருகிறோம் அப்பா. கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் நடக்க நீர்தாமே எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. எங்கள் விரார் சபை, போய்சர் சபை, சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகள் அப்பா, சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் உமது பாதப்படியில் வைக்கிறோம் அப்பா. இந்த நாட்களிலே தகப்பனே அவர்களை சந்தித்து நீர் அவர்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய தேவைகளையும் ஆண்டவரை நீர் நிறைவேற்றும்படியாக நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் ராஜா. இந்த கொடிய கொள்ளை நோயின் காலகட்டங்களிலே தகப்பனே அப்பா, சபைகளில் உள்ள பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை நீர் வழங்குமாறு உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அப்பா விசேஷமாக சபைகளுடைய மூப்பர்களை உமது பாதப்படியில் வைக்கிறோம் அப்பா. நீர் அவர்களை எடுத்து பயன்படுத்தி வருகிறீர். இன்னும் அதிகமாக நீர் அவர்களை எடுத்து பயன்படுத்துமாறு உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்களது சபையின் போதகர் அவருடைய குடும்பம் முழுவதுமாக உமது பாதப்படியில் வைக்கிறோம் அப்பா. அவர்களையும் நீர் தாமே பாதுகாத்து வழிநடத்தும். உம்முடைய ஊழியத்தில் இன்னும் அதிகமாக தகப்பனை உயர்த்தும்படியாக நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்களது பிஷப், அவருக்கு கீழே பணிபுரிகிற குருமார்கள், ஒவ்வொரு குருமார்களின் குடும்பங்கள் தகப்பனே, இப்படி ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர்தாமே இந்த நாட்களில் அவர்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. இந்த நேரத்தில் எங்களது மகாராஷ்டிரா மாநிலத்திற்காக வருகிறோம் அப்பா. அப்பா இந்த மாநிலத்திலே தகப்பனே இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை தகப்பனே நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருகிறது ராஜா. நீர் இரக்கம் பாராட்டும்படியாக நாங்கள் உமது பாதப்படியில் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் இரக்கம் காட்டும் ஆண்டவரே. இந்த கொள்ளை நோயை தகப்பனே அப்பா எங்களது மாநிலத்தில் மாத்திரமல்ல தகப்பனே அப்பா, எங்களது தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல தகப்பனே, இந்த இந்திய தேசத்திலிருந்து முழுமையாக நீர் அகற்றும்படியாக நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. எங்களது தேசத்தின் மீது நீர் இரக்கம் காட்டும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் ராஜா. உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்காக கூட உமது பாதப்படியில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நோய் எல்லா நாடுகளிலும் இருந்து முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. உம்மால் மாத்திரமே முடியும் ராஜா. நீர் ஒருவர் மாத்திரமே அதை செய்ய முடியும். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு பூமியிலும் அதிகாரம் உண்டு, உமக்கு வானத்திலும் அதிகாரம் உண்டு ஆண்டவரே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் தகப்பனே. அப்பா நீர் தயவு கூர்ந்து எங்களுக்காக ஒரு முறை மனதிறங்கி அப்பா இந்த கொள்ளை நோயை இந்த உலகத்தில் இருந்து அழித்து போடும்படியாக நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. திரும்பவுமாக சீக்கிரமாக ஆலயங்கள் திறக்கப்பட நாங்கள் ஒவ்வொருவரும் ஆலயத்தில் வந்து தகப்பனை ஆண்டவரை ஆராதனையை நடத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. உலகத்தில் உள்ள தலைவர்கள், எங்களது தேசத்தின் தலைவர்கள் தகப்பனே, அரசாங்க அதிகாரிகள் தகப்பனே, முதல் மந்திரிகள், பிரதம மந்திரி என ஒவ்வொருவரையும் உமது பாதப்படியில் வைக்கிறோம் அப்பா. எல்லோருக்கும் நல்ல ஆலோசனைகளை கொடுத்து தகப்பன் இந்த நாட்களிலே அப்பா நாட்டை திறம்பட நடத்தி செல்ல நீர் தாமே உதவி செய்யும். ஏழை எளிய மக்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. அவருடைய தேவைகளை எல்லாம் நீர் சந்திக்கும்படியாக நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம்.
விசேஷமாக தகப்பனே, எங்களது சபைகளிலே யாராவது பலவீனமாக இருந்தால், சுகவீனமாக இருந்தால் தகப்பனே, அவர்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. பலவீனத்தையும் சுகவீனத்தையும் நீர்தாமே மாற்றி போடும் அப்பா. நீர்தாமே அவர்களுக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் வாழ்க்கையிலே செய்யும்படியாக நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். திரும்பவுமாக நாங்கள் இன்னொரு நாளிலே தகப்பனே ஆண்டவரே, உம்முடைய ஆராதனையில் கலந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும். மீதியான நேரம் முழுவதிலும் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்து வழிநடத்தட்டும். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும், நீரே வழிநடத்தும். எல்லாம் வல்ல இறைவன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் தமது ஆவியோடும் இருப்பாராக. தெய்வீக சமாதானத்தோடு நம் உலகத்துக்குள் ஒளி வீசுகின்ற பிள்ளைகளாக வாழ்வோம். ஆண்டவரின் திருப்பெயராலே ஆமென். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். லலலா, அவர் வாரம் நாளிலே என்னை கரவசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வாரம் நாளிலே என்னை கரவசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார்.